ஆடி 18 காலையிலே கறி கடைக்கு போயிருந்தோம். சரியான க்ரௌடு. அந்த க்ரௌடை ஓரம் கட்டிட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு பிரதீப் கூட ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே டிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த 2025லுமே பார்த்தீங்கன்னா அழிய போகிற தருணத்தில் எப்படி சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அதை சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் கறியாக வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம்னா கோயிலில் பசங்க கும்பலாக ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னு போயிட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த ஸ்பீக்கரை வச்சு பாட்டை போட்டு குத்துன்னு குத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. சரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஒரு பாட்டை போட்டு அதுக்கப்புறமே தான் அங்கேருந்து சரி ரம்சட் அடிக்க கிளம்பலாம் அப்படின்னு பெரிய குடந்தரை கிளம்புனா இன்னைக்கு ஆடி 18 வேலை வந்து பெரிய குடந்தரையில் போயிட்டு ஒரு சத்தத்தை வச்சோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்புறது முன்னாடி நம்ம பெரிய குடந்தரை பசங்களுக்கு ஒரு செட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை நான் 2 செட் அடிக்கிற அளவு கூட அங்கே ஆளுங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அடிச்சிட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணி. அதுக்கப்புறமே அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு வழியாக பசங்களோட சின்னதாக ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்துட்டு கிளம்பி போனோம். இங்கேருந்து கோட்டூருக்கு நடந்தே போனோம். ஆனால் கோட்டூருக்கு இந்த தடவை தான் நடந்து போகும்போது இவ்வளோ சீக்கிரமாக போன மாதிரி இருந்தது. ஏன்னா போகிற வரைக்கும் ஆளுங்க ஜேஜேன்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட்டை மாட்டிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஹைலைட்னா அந்த கொம்பை விஜய் நவீன ஊதுரன்ட்டு பண்ண காமெடி இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸோட போடுற மாதிரி இருக்கு. ஊதுரன்னு யானையாட்டம் அப்படியே கத்துறா என்னமோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அடிச்சுட்டு சாமி அழைச்சிட்டு வந்த வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் அப்லோட் ஆகும். ஏன்னா 2 பார்ட்டாக எடுக்கிற அளவுக்கு வீடியோ கொஞ்சம் அதிகமாக எடுத்தாச்சு.